ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீஷா கன்சல்டன்சிலேருந்து மீண்டும் உங்களுக்காக. நேற்று ஒரு 4-5 நாளாக நம்ம இண்டிகேட்டரை பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம எம்ஏசிடியை பற்றி பார்க்கலாம். எம்ஏசிடியை பற்றி பார்க்குற முன்னாடி நேற்று நம்ம நிஃப்டியில் வந்து ஒரு டவுன் சைடு நம்ம எதிர்பார்க்கலாம், ஒரு நல்ல ப்ராஃபிட் எதிர்பார்க்கலாங்கிறத பற்றி பேசியிருந்தோம். இப்போ அது இன்றைக்கி நடந்திருக்காங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கிடலாம். நேற்று பார்க்கும்போது நிஃப்டியோட டவுன் சைடில் பார்க்கும்போது நம்ம இந்த கேண்டிலுக்கு கீழே செல் சொல்லியிருந்தோம். அந்த கேண்டில் கீழே அதே மாதிரி செல் வந்துருச்சு இன்றைக்கி. ஏற்கனவே நெகட்டிவ் டிவர்ஜன்ஸ் இருக்குது, இங்கேயும் இருக்கிறதுனால ஏடிஆர் கீழே இறங்கிட்டு இருக்குது. ரெண்டாவது இங்கே நமக்கு ஒரு கேப் இருக்குது, இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 3-4 விஷயம் நடக்கிறதுனால மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு ஏடிஆரில் வந்து நமக்கு ஒரு 63 பாயிண்ட் டார்கெட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதுபடி பார்க்கும்போது நம்மளோட செல் கால் வந்து 11642க்கு கீழே ஆக்டிவேட் ஆகிருக்குது. 11606 வரை வந்திருக்கிறான். இதுவரையே ஒரு 35 to 36 ருபீஸ் வரை வந்திருக்குது. ஆல்மோஸ்ட் நமக்கு 2700 to 2800 ப்ராஃபிட் வந்து புக் ஆகிடுச்சு இன்றைக்கி. புக் பண்ணிவிட்டு எடுத்துகிறவங்க எடுத்துருக்கலாம், அல்லது வெயிட் பண்ணலாம். ஏன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஒரு ஒரு கம்ப்ரஸ் பார், அதாவது ஒரு பார்க்குள்ளே இன்னொரு பார் வரும்போது அந்த ட்ரேடை 2 நாள் 3 நாள் நம்ம கன்டினியூ பண்ணலான்னு பார்த்துருக்குறோம். அப்படி வரும்போது அந்த இதுபடி பார்க்கும்போது 3 நாள் வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டே அது மறுநாள் அது கம்ப்ரஸ் ஆகிருக்கு. 3ஆவது நாள் அது உள்ளேயும் திருப்பி கம்ப்ரஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி 3ஐயுமே கட் பண்ணி கீழே உள்ள 3 கேண்டிலும் கட் பண்ணி புது லோ வச்சுருக்கிறான். ஸோ ஃபர்தராக நாளைக்கு கீழே இறங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு இந்த லோவை பிரேக் பண்ணால் நம்மளோட டார்கெட் லைன் இந்த ஒரு க்ரீன் லைன் கொடுத்துருக்கோம், அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு உள்ளது எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு நம்ம பார்ப்போம். இப்போ எம்ஏசிடியை பற்றி நம்ம பார்க்கலாம். எம்ஏசிடியோட இதை நம்ம கீழே கொடுத்துருக்குறோம் டயக்ராமு, எப்படி அதோட இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணுதுன்னு. இதில் வந்து அந்த ரெட் லைன்ஸ் வருது, அந்த லைன்ஸ் வந்து ஹிஸ்டோகிராம்னு சொல்லுவோம். அந்த ஹிஸ்டோகிராம் அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரெட் லைன் போகுது. அந்த ரெட் லைனும் ப்ளூ லைனும் மூவிங்கில் வந்து ஒன்றை கிராஸ் பண்ணுற இடம் தான் நமக்கு சிக்னல் கிடைக்கிறது. சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஆக்சுவலாக எப்படின்னா, இப்போ இந்த ப்ளூ லைன் பார்த்திங்கன்னா, இந்த ப்ளூ லைன் இங்கே கிராஸ் பண்ணி மேலே போகும்போது பை சிக்னல் ஆகும், அதை கிராஸ் பண்ணி கீழே வரும்போது செல் சிக்னல் ஆகவும் எடுத்துக்கிறோம். இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து செல்லை எடுக்கணும். அப்போ அந்த கேண்டிலோட லோ வந்து 10,802. அடுத்த கேண்டிலில் 802க்கு கீழே நம்ம எடுத்தோம்னா ஏறத்தாழ அதோட பீக் லோ வந்து இந்த கேண்டில் 10,602. ஏறத்தாழ 80 ருபீஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் இதை கட் பண்ணி மேலே போகும்போதும் நம்ம வந்து பைக்காலாக எடுத்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பைக்கால் வந்து கிடச்சிருக்குது. இப்போ கீழே உள்ள ஏடிஆரோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலாக ஏடிஆர் இந்த இடத்துல இருந்து இப்போது எம்ஏசிடி இந்த இடத்துல நமக்கு பை சிக்னல் கொடுத்துட்டான். ஏடிஆரும் ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேலே நிற்கிறான். பாதிக்கு மேலே நிற்கும்போது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு தான். ஸோ இதுவும் அப் ட்ரெண்டு தான். நமக்கு அந்த 35 டேஸ் மூவிங் ஆவரேஜும் அப் ட்ரெண்டில் காட்டிகிட்டு இருக்குது. ஸோ அப்போ ஒரு 3-4 இது வந்து நமக்கு ஒரே இடத்த பார்க்க போகிறதுனால மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகுங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அப்படி ப்ரெடிக்ட் பண்ணும்போது இது எவ்வளோ வேகமாக போகுங்கிறத இந்த எம்ஏசிடி வந்து சொல்லுது. இந்த 2 லைனும் எந்த அளவுக்கு விரிஞ்சு பெருசாகி போயிட்டு இருக்குதோ அப்போ மார்க்கெட் ஃபர்தராக மூவ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த ரெண்டும் இந்த மாதிரி ஒரு நேரோ லைனாக ஒன்று போல் சேர்ந்தே வந்துட்டு இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பெருசாக மேலேயும் போகாது கீழேயும் போகாது, ஒரு கன்சாலிடேஷன் பேசிஸில் போகும். இதை வச்சு எப்படின்னா இந்த எம்ஏசிடியை வச்சு இதை கொஞ்சம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்குது, அதோட வேகம் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் வந்து ஃபர்தராக எந்த அளவுக்கு நம்ம புக் பண்ணலாம், ஜாஸ்தியாக வருமா கம்மியாக வருமாங்கிறத வந்து இதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஹிஸ்டோகிராமை வச்சும் பண்ணுவாங்க. எப்போவுமே இந்த ஹிஸ்டோகிராமோட அந்த ஹை லைன் மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் அது கீழே இறங்க ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துலையே செல் கொடுத்துருவாங்க. செல் கொடுத்துட்டு வரும்போது அது கீழே வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் வருது. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ப்ராஃபிட்டை எந்த இடத்துல புக் பண்ணோங்கிறது நமக்கே வந்து தெரியாது. இப்போ இன்றைக்கி தான் வந்து ஒரு பெரிய லைன் கொடுத்துருக்குறான். இன்னும் இந்த 2 லைன் வந்து இன்னும் நமக்கு பெருசாக வந்து டெவலப் ஆகணும். ஆக இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். அப்படி பார்க்கும்போது எம்ஏசிடியை பொறுத்த வரையில் இதை வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டராக நம்ம பார்க்க முடியாது. இது ஒரு லேகிங் இண்டிகேட்டர் தான். இது சரியான சிக்னல்ஸை நமக்கு தராது, கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி வந்து எம்ஏசிடியை பயன்படுத்திக்கிடணும்னா, அந்த மொமெண்டம் எப்படி இருக்குது, ஸ்பீடு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிடலாம்.
இன்னொரு இண்டிகேட்டரோட நம்ம கம்பேர் பண்ணி அதை கூட நம்ம இதையும் கம்பேர் பண்ணிவிட்டு 2 இண்டிகேட்டர் 3 இண்டிகேட்டரை வச்சு எடுக்கும்போது நம்ம எம்ஏசிடியவும் ஒரு சிக்னலையும் நம்ம ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ 3மே நமக்கு வந்து இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்எஸ்ஐ வந்து பை கொடுக்குது, இதுவும் பை கால் கொடுக்குறான், நம்மளோட மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயும் பை இருக்குது. அப்படி வரும்போது அப்போது ஃபர்தராக மார்க்கெட் மேலே தான் போகும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த லைன் நல்லா விரிஞ்சு போகும்போது பெருசாகிட்டே போகும்போது மார்க்கெட்டோட மொமெண்டம் கூட இருக்குது, வேகம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஒரு பெரிய டார்கெட் வந்து ஒரு 100-200 பாயிண்ட் வரை எடுக்கலாங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எப்போவுமே இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்லா இண்டிகேட்டர்ஸும் மார்க்கெட்டை முடிஞ்ச உடனே தான் அதோட இடத்த வந்து நமக்கு காட்டும். ஸோ இது நம்ம எப்போவுமே ஒரு இண்டிகேட்டரை வச்சு ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் இதே மாதிரி 2 அல்லது 3 இண்டிகேட்டரை நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு அந்த 3 இண்டிகேட்டரும் ஒரே இடத்துல சிக்னல் கொடுக்குதா, பை கால் வருதா, செல் வருதாங்கிறத நம்ம பார்த்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்தால் அது ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக 100% அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக ஃபோன் பண்ணி கேளுங்க அல்லது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேஷன் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.